உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அசோக், நம்ம கம்பெனில எம்ப்ளாயிஸ்க்கு அட்வான்ஸா salary கொடுக்கற மாதிரி பெனிஃபிட் ஸ்கீம் ஏதாச்சும் இருக்கா? என்னடா பாஸையே இன்டர்வியூ பண்றியா? டேய் விளையாடாம சொல்றா. பெனிஃபிட் ஸ்கீமை பத்தி ஒரு 108 பேஜஸ் இருக்கு. சடனா எப்படி சொல்றதுடா? எம்ப்ளாயிஸ்க்கு அட்வான்ஸா salary கொடுக்க முடியுமா இல்லையா? அட்வான்ஸா சாலரியா? யாருக்குடா? முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றா. ஒரு 2 ப்ரொசீஜர் இருக்கலாம். வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேய் நான் சீரியஸா உன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா இருக்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு இழுத்துக்கிட்டு இருக்க? கொஞ்சமாச்சு சீரியஸ்னஸோட பேசேன்டா. இங்க பாரு, காத்தாடிக்கும் வால் இருக்கு, குரங்குக்கும் வால் இருக்கு. அதுக்காக குரங்கு காத்தாடி ஆகுமா? இப்ப எதுக்குடா சம்பந்தமே இல்லாம உதாரணம் சொல்லிக்கிட்டு இருக்க? நீயும் அப்படிதான்டா பேசிக்கிட்டு இருக்க. டேய் இப்ப நம்ம கம்பெனில அட்வான்ஸா salary கொடுக்க முடியுமா முடியாதா? கரெக்டா சொல்லு. கூகுள்ல தேடி சொல்றேன். அசோக், ஹேய் ராம், ப்ரொசீஜர் எப்படி இருந்தா என்னடா? இந்த கம்பெனியோட பாஸ் நீதான். இந்த மாதிரி செய்டானா நான் அந்த மாதிரி செய்ய போறேன். இதுக்கு எதுக்குடா பில்டப்? இப்போதைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போதும். மத்ததெல்லாம் அப்புறமா சொல்றேன். Thank you so much. Good job. Good morning. இன்னைக்கு என்ன ரொம்ப சீக்கிரம் வந்துட்டீங்க போல இருக்கு. நீங்க சீக்கிரம் வருவீங்கன்னு தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். நான் வீட்ல இருந்து இவ்ளோ சீக்கிரம் கிளம்பினாலும் எனக்கு லேட் ஆயிடுது. 5 மணில இருந்து 6 மணி வரைக்கும் எனக்கு ஸ்லோவா போகுது. அதுக்கப்புறம் ரன்னிங் ரேஸ் தான். அது எப்படி? எவ்வளவு டென்ஷன்ல இருந்தாலும் ரொம்ப கூலா பேசுறீங்களே. டென்ஷனா இருக்கேங்கிறதுக்காக கத்தி பேச முடியுமா என்ன? நீங்க கத்த வேண்டாம். அட்லீஸ்ட் என்கிட்டயாவது என்னன்னு சொல்லலாம்ல. அத சொன்னா எல்லாருக்கும் வருத்தம் தான். எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. ஹெல்ப் பண்றவங்களும் இருக்கலாம்ல. காலங்காத்தால விவாதம் பண்ற மூட்ல இருக்கீங்களா? சச்சா, நான் ஆர்கியூ பண்ணலங்க. அப்புறம் இங்க பாருங்க, எனக்கு எப்படி சொல்றதுன்னு புரியலங்க. தெரியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? பாஸ் திட்டினாரா? Hey, I'm serious. நீங்க எதுக்காக சீரியஸ் ஆகணும்னு எனக்கு ஒன்னும் புரியல. நீங்க என்னோட கலீக், என் பொண்ணுக்கு ஃப்ரெண்ட். இதை விட என்ன வேணும்? ஃப்ரெண்ட் ஆகணும். அதாவது உங்க பொண்ணு எனக்கு ஃப்ரெண்டுனா அப்ப நீங்களும் என் ஃப்ரெண்டு தானே? சரி, ஃப்ரெண்ட். சும்மா ஒரு பேச்சுக்கு ஃப்ரெண்டுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? வேற எப்படி சொல்லணும்? சின்ன குழந்தை மாதிரி ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு பாட்டு பாடணுமா? நான் அப்படி சொல்ல வரலங்க. ஃப்ரெண்ட்ஷிப்னா கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம்னா மறைக்காம என்கிட்ட சொல்லுங்க. வெறும் லஞ்ச் பாக்ஸ மட்டும் ஷேர் பண்ணா போதுமா? எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கே எல்லாம் தெரியும். இதை விட நான் என்ன சொல்ல முடியும்? தெரிஞ்சா நான் எங்க கேட்க போறேன்? உங்க வீட்டை காப்பாத்திக்கிறதுக்கு என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்யறேன். உங்க ஹெல்பிங் நேச்சருக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாவம், நீங்க மட்டும் எனக்காக எவ்வளவு செய்வீங்க? நான் ஏற்கனவே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்னது? நான் வீட்டை விற்க போறேன். வாட்? இப்போதைக்கு என்னால இததான் செய்ய முடியும். நோ வீட்டை வித்துட்டு நீங்க எங்க போவீங்க? அதுவும் சிறிய வச்சுக்கிட்டு இட்ஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட். எங்க சென்னையில எல்லாரும் சொந்த வீட்ல தான் இருக்காங்களா? யாரு எந்த வீட்ல இருக்காங்களோ அதுதான் அவங்களுக்கு சொந்த வீடு. இருக்கிறவங்களுக்கு ஒரு வீடு, இல்லாதவங்களுக்கு பல வீடு. சென்னையில தான் வாடகைக்கு நிறைய வீடு கிடைக்குதே. இல்லங்க, அது வந்து நீங்க இத பத்தி கவலைப்படாதீங்க. நான் இந்த வேலையை எப்பவோ செஞ்சு முடிச்சிருக்கணும். இந்த வீட்டை வித்துட்டு கடனை அடைச்சிட்டு வாடகை வீட்டுல நிம்மதியா இருந்திருக்கணும். பரவாயில்ல, விடுங்க. ஹலோ. ஹலோ, பிஸியா இருக்கீங்களா? இல்ல சார், சொல்லுங்க. அப்போ உடனே கிளம்பி கிருஷ்ணா ஹோட்டலுக்கு வாங்க. சார், நான் பேங்க் மேனேஜரை வர சொல்லியிருக்கேன். அவரோட அப்பாயின்மெண்ட் அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. நீங்க வந்தீங்கன்னா அவர்கிட்ட பேசி முடிச்சிடலாம். சார், நான் இப்போ ஆபீஸ்ல இருக்கேன். இங்க பாருங்க, அவர் வரதே பெரிய விஷயம். நீங்க நேர்ல வந்துட்டா உங்க பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச மாதிரி. அதுக்கு நான் வேற ஒரு ஏற்பாடு பண்ணிட்டேன் சார். வேற ஏற்பாடா? இங்க பாருங்க, பேங்க்ல இருந்து நோட்டீஸ் வந்திருக்கு. நீங்க கண்டிப்பா அந்த நோட்டீஸ்க்கு பதில் சொல்லியே ஆகணும். வீட்டை சீல் வச்சதுக்கு அப்புறம் உங்களால எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு தான் சொல்றேன், நீங்க உடனே கிருஷ்ணா ஹோட்டலுக்கு வந்தா ரொம்ப நல்லது. இங்க பாருங்க சீதா, உங்களுக்காக தான் உங்களை வர சொன்னேன். சரிங்க சார், நான் வரேன். சீக்கிரம் வாங்க. எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். இந்த லஞ்சை சாப்பிட்ருங்க. லஞ்ச் மட்டும் ஷேர் பண்ணிக்கிட்டா போதுமா? உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. கஷ்டங்களை ஷேர் பண்றது நல்லது இல்லைங்க. பிரியா, எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு. நான் எப்போ வருவேன்னு தெரியாது. இந்த லஞ்சை நீ சாப்பிட்ற. வாவ்,
டெய்லி இந்த மாதிரி உன்னோட லஞ்ச் என் கைக்கு வரணும். இந்த பாக்ஸால எங்க 2 பேரோட பாண்டிங் நல்லா இருக்கு. அப்போ ஆபீஸ்ல எல்லாம் ஓகே தானே? யா சித்தி, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். டேய் அசோக் எங்கடா? அவன் அங்க இருந்து ஆபீஸ பாத்துக்கணும்ல. ஆமா ஆமா. யாரு? அசோக்க பத்தி பேசிக்கிறீங்களா? ஆ, மாமா, நாம எல்லாரும் ஒன்னா குடும்பமா இங்க வந்திருக்கும் போது அவனும் இங்க வந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான் இல்லையா? சித்தி, சத்யா சித்தப்பா எங்க? அங்க இருக்காரு ராம். கூப்பிடவா? வேணாம் சித்தி, நானே போய் கூட்டிட்டு வரேன், இருங்க. ராம், நான் அவர் வர சொல்லிருக்கேன். அவரே அப்புறமா வருவாரு. நீ சித்தப்பா உட்காரு. மட்டும் ஏன் அங்க இருக்கணும்? நம்ம எல்லாரும் இங்க இருக்கும்போது இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். ஜஸ்ட் a minute. என்னையா தேடுறீங்க? ஓ சாரி, பயந்துட்டீங்களா? உங்களுக்கு தான் சார் கால் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியா? ஐயோ சாரி சீதா, சைலண்ட்ல இருக்கு. சீதா ப்ளீஸ் வாங்க போலாம். வாங்க இங்க உட்காரலாம். சார், பேங்க்ல இருந்து வராங்கன்னு சொன்னீங்களே. அவங்கள வர சொல்லியாச்சும் அவங்க டைம்க்கு வந்துருவாங்க. நீங்க உட்காருங்க. ரிலாக்ஸா இருங்க. என் மனசுல இருக்கிற உண்மை எனக்குள்ளேயே அப்படியே அழிஞ்சு போகட்டும். ராமா, அண்ணனுக்கும் அன்னைக்கும் ஆன மாதிரி உனக்கு நான் ஆக விட மாட்டேன்டா. நான் இருக்கிறதே உனக்காக தான். ஐ வில் ப்ரொடெக்ட் யூ. என்னங்க, என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ராமோட அம்மா அப்பாவுக்கு என்ன ஆச்சு? நம்ம ராம்க்கு என்ன ஆக போகுது? நீங்க என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க? நீ எதுக்காக இங்க வந்த? உன்னை நான் போன்னு சொன்னல, திரும்ப எதுக்கு இங்க வந்த? ஃப்ரைட் ரைஸ். சீதா, நீங்க எதை பத்தியும் கவலையே படாதீங்க. உங்க பின்னாடி ஹீரோ இருக்கான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.